ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல் எசென்ஷியல்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா 80% ஸ்டோரேஜ் ரெடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு போட்டுருந்துச்சு. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் என் ஹஸ்பண்ட் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு 1 பேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாப்பாவுக்கு அப்புறம் என் ஹஸ்பண்ட் 3 பேரும் சேர்த்து ஒரே பேக்கில் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். இது செம்ம யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்டில் 5 பேக்ஸ் கொடுக்குறாங்க. ஒன்று ரொம்ப பெருசாக இருந்துச்சு, 2 மீடியம் சைஸு, இன்னும் 2 ஸ்மால் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு 5 சைஸஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ நான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25 டயப்பர்ஸ் கிட்டே எடுத்துகிட்டு போகிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா 3 டேஸ் அப்படின்றதுனால எக்ஸ்ட்ராவாகவே தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 25 டயப்பர்ஸ் கேரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். இந்த ப்ராடக்ட் நான் மீஷோலேருந்து தான் ஆர்டர் போட்டிருந்தேன். நான் ஆர்டர் போடும்போது 200 சம்திங் இருந்துச்சு. கரெக்டாக ரேட் ஞாபகம் இல்லை. இதில் பார்த்திங்கன்னா ஒரு பம்பும் நமக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாங்க. நம்ம அந்த பம்பை வச்சு தான் ஏரை எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏர் எடுத்த உடனே டோட்டலாக அப்படியே கம்ப்ரஸ் ஆயிரும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். நான் 25 டயப்பர்ஸ், அதுக்கப்புறம் பாப்பாவோடைய எல்லா ட்ரெஸ்ஸுமே நான் இதில் வச்சுருக்கேன். அது ஜிப் லாக் பண்ணுறதுக்கு கூட நமக்கு ஒரு பின் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த பின்னை வச்சு நம்ம ஜிப் லாக் ஈஸியாக பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் செகண்ட் டைம்லாம் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அழகாக எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு நம்ம அப்படியே இழுத்தோன்னா அது அப்படியே அந்த ஜிப் லாக் ஈஸியாக லாக் ஆகிடுது. உங்களுக்கு பார்த்திங்கனாவே தெரியும். நான் மொத்தத்தையும் ஜிப் லாக் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அதுலேயே ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மூடி போட்டு நம்ம கழட்டுற மாதிரி தான் இருக்கும். அந்த மூடியை கழட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த பம்பில் நம்ம பம்ப் பண்ணணும். நிறைய கம்ப்ரஸ் பண்ண கொஞ்சம் டைட் ஆகுது. பட் லைட்டாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதுலேயே எலக்ட்ரானிக்கும் நான் பார்த்தேன். நான் எலக்ட்ரிக்கில் ஃப்ளக் கனெக்ட் பண்ணிவிட்டு அது அப்படியே அந்த இதில் போட்டு இது பண்ணுற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அப்படியே ஃபுல்லாக கம்ப்ரஸ் ஆகி எவ்வளோ சின்னஸாகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம 25 டயப்பர்ஸ் நார்மலாக ஒரு பேக்கில் வச்சுருந்தாலே அப்படியே புட்டுன்னு இருக்கும். இது சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் தான் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். இது பார்த்திங்கன்னா 5 ஸ்டோரேஜ் கண்டெய்னர். அதுக்கப்புறம் இந்த பேக் பார்த்திங்கன்னா நான் டிமார்ட்டில் வாங்கியிருந்தேன். இந்த 5 ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் என்னென்ன ஃபில் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவோட எசென்ஷியல்ஸ் தான் இது பண்ணேன். ஏன்னா பேபி லோஷன் ரொம்ப பெருசாக இருக்கும். இது நான் கேரி பண்ணுறதுக்காக பேபி லோஷன் நான் இதில் இது பண்ணியிருந்தேன். இதில் ப்ரெஸ்ஸிங் டைப் இருக்கனால லீக் ஆகும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இதில் அந்த ஒரு இது மாதிரி இருக்குது. நம்ம அந்த வெளியே வர இடத்துல லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் ப்ரெஸ் பண்ண முடியாது. ஈஸியாக லீக்கும் ஆகாது. சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள், நான் இப்போது லாக் பண்ணுறேன் இல்லையா, அந்த மாதிரி லாக் போட்டுட்டு நம்ம அது எப்போ வேணுமோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த பாட்டிலில் நான் பவுட்ரு தான் ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா பவுட்ரு கொஞ்சம் தான் நம்மளால் கேரி பண்ண முடியும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக கேரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எங்களோட ஷாம்பூ, கண்டிஷ்னர் எல்லாமே இதில் ஃபில் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இதில் எக்ஸ்ட்ராவாக இன்னொன்று 5 வரும்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஒன்று இந்த ஸ்ப்ரே பாட்டில். இந்த ஸ்ப்ரே பாட்டில் எனக்கு யூஸ் ஆகலை, அதனால் அந்த 4 மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேக் டிமார்ட்டில் வாங்கியிருந்தேன். நல்ல பெரிய ஸ்டோரேஜ் பேக்கு. எங்களோட சோப்ஸு, அப்புறம் ட்ராவல் எசென்ஷியல்ஸ் என்னென்னவோ எல்லாத்தையும் ஒரே பேக்கில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. இது கூட இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பேபிக்கு ஃபுட்டு என்னென்னலாம் கேரி பண்ணிட்டோம், எந்த மாதிரிலாம் ஃபுட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அது பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம எங்கே ட்ராவல் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா வர்க்காலா நெக்ஸ்ட் வீடியோஸ் அது சம்மந்தப்பட்டமாக வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ்.